கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய செய்தியை என் மூலமாக கேட்ட அநேக மக்கள் என்னோட கூட தொடர்பு கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றதான தலைப்பில் இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு 4 புஸ்தகங்களிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, ஒரு குழந்தை பிறந்த உடனடியாக பிறப்பு சான்றிதழ் புஸ்தகத்திலே அந்த குழந்தையினுடைய பெயர் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, அவன் வளர்ந்து வரும் நாட்களிலே குடியுரிமை பெறுவதற்காக எலெக்ஷன் புஸ்தகத்திலே அவனுடைய பெயர் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, குடும்ப கார்டு, ரேஷன் கார்டிலே அவன் பெயர் எழுத வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4வதாக, ஆதார் கார்டிலே நான் ஒரு இந்திய குடிமகன் என்பதற்காக ஆதார் கார்டிலே அவனுடைய பெயர் எழுதப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் பெற்று அவன் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் அவன் ஜீவிக்க வேண்டுமானால் இந்த இப்படிப்பட்டதான புத்தகங்களிலே அவன் பெயர் எழுத வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நமக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நித்திய காலமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த இடம்தான் தேவராட்சியம், அந்த இடம்தான் பரலோக ராட்சியம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தின் உலகத்திலே ஒரு மனிதன் போய் இன்னும் நித்திய காலமாய் அவன் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவன் வாழ வேண்டுமானால் அங்கேயும் ஒரு சில புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இப்படிப்பட்டதான நான் சொன்னதான இந்த 4 புஸ்தகங்கள் தேவைப்படுவது போல அந்த ராஜ்யத்திலே வாழ்வதற்கு 2 புஸ்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளையும் அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அடுத்தது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும், அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது குறித்து அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜீவ புஸ்தகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து கூட 4 காரியங்கள் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். நேரம் இருக்கிறவர்களையும் ஒரு 2 காரியத்தை பார்க்கலாம்.
அடுத்த வாரம் ஒரு 2 காரியத்தை பார்க்கலாம். நேரம் இருக்குமானால் 4 காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஜீவ புஸ்தகத்தை நாம் பார்த்து விட்ட பிறகு அடுத்த நாட்களிலே ஞாபக புஸ்தகத்தை குறித்தும் நாம் பார்க்க இருக்க தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆகவே வாசித்தமே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த தேவராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி, தேவனுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கே போவார்கள் என்று சொன்னால் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, நல்ல கவனிங்க, எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவன், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். வாசித்தமே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கே போவார்கள் என்று சொன்னால் அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய பெயர்கள் நாம் அக்கினி கடலிலே போகக்கூடாதபடிக்கு அந்த நரகத்திற்கு, அந்த அக்கினி கடலுக்கு நாம் தப்பித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டுமானால் நம்முடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள், அக்கினி கடலிலே போவார்கள் என்று சொல்லி திட்டம் தெளிவமாக வேதத்தில் அழகாக வாசித்தோம். அப்படி என்று சொன்னால் அப்ப அந்த தேவ ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், நம்முடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து தான் ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்க தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். முதல் காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ, நல்ல கவனிங்கள், எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். தேவ பிள்ளைகள் நல்ல கவனிங்க. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது தேவனுக்கு விரோதமாக யாரெல்லாம் பாவம் செய்கிறானோ அவனுடைய பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாமல் போகும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்து பாவத்திலே கடந்துதானே எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இயேசுநாதர் ரத்தம் சிந்தவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி அந்த பாவத்திலிருந்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்து இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் ரத்தம் சிந்திருக்க தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அது குறித்துதான் பைபிள் அழகாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரில் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை
அனைத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் அவரை போலவே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உதாரணத்திற்கு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மை போலவே அவர்கள் திறமையாக இருக்க வேண்டும், நம்மை போலவே நல்லாக சம்பாதிக்க வேண்டும், நம்மை போலவே நல்ல படிக்க வேண்டும், நம்மை போலவே உலகத்திலே முயற்சி எடுத்து அவர்கள் பெரியாளாக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். தேவ பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய மக்கள் எல்லாம் அவரை போலவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொல்ல போனால், தேவ மக்களை ஸ்தோத்திரம், வாசித்து பாருங்கள். அதுவே லேவியராகமம் புஸ்தகத்திலே 20:26 வசனத்தை கவனிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கடவுள் அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவருக்கென்று பிரித்தெடுத்து, தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், அவர்களை பரிசுத்தமாக மாற்றி அவர்களை தமக்கென்று அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார் என்று சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே வாசித்தது போல இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து நமக்கு ஒரு பெயரை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டம் பரிசுத்த கூட்டம் என்று சொல்லி, இந்த கூட்டம் பரிசுத்த கூட்டம், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு பெயரையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கூட நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு காய்கறிகளையும் வாங்க போவோம் என்று சொன்னால், நாம் சமைப்பதற்காக சில காய்கறிகளை வாங்கும் பொழுது தக்காளி பட்டியை வாங்குகிறோம். தக்காளி பட்டியை வாங்கி கொண்டு வரும் பொழுது அந்த தக்காளி பட்டியை இருக்கிறதானே எல்லா தக்காளியும் அப்படியே கொட்டி சமைப்பது இல்லை. தக்காளி பட்டியை வாங்கி கொண்டு வந்த பிறகு அந்த தக்காளி கொட்டியிலே, அந்த தக்காளி பட்டியிலிருந்து கீழே கொட்டி அதை நாம் பிரித்து எடுக்கிறோம். நல்லவைகளை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அழுகி போன தேவையில்லாத தக்காளிகளை அகற்றி விடுகிறோம். எதெல்லாம் நன்றாக இருக்கிறதோ அதை மாத்திரம் தெரிந்து கொண்டு நாம் அதை உபயோகப்படுத்துவதே பிள்ளைகள். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே நம்மை அழகாக பிரித்தெடுத்து அவருடைய பரிசுத்த கூட்டமாக வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ அவனுடைய பெயர் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பெயர்கள் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். தன் இஷ்டம் போல பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள், தன்னுடைய
சுய இஷ்டம் போல வாழ்ந்து மீண்டும் மீண்டுமாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் அந்த தேவராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று சுத்தமாய் ஜீவிக்கிறவர் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாக ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய பெயரை கர்த்தர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதல் காரியமாக பார்த்தோம், யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்கிறார்களோ அவருடைய பெயர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்க தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும், என் பிதா முன்பாகவும், அவருடைய தூதர் முன்பாகவும், அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்ல தேவ மக்களே, சோத்திரம், அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் எனக்கு இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை சோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்று சொன்னார். பொல்லாங்கனை ஜெயிக்க தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பைபிள் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. கவனிங்கள் தேவ பிள்ளைகளை சோத்திரம், இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமா தேவ பிள்ளைகளை சோத்திரம். இந்த உலகத்திலே ஒரு 3 காரியம் தேவ பிள்ளைகளை மனிதர்களை ஆட்கொள்வது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று தேவ பிள்ளைகளை சோத்திரம், உலகம். அதில் பார்க்கிறோம் உலகம். இந்த உலகமானது மனிதர்கள் எப்படியாவது மனிதர்களை வீழ்த்த வேண்டும். இந்த உலக இச்சைகள், உலகத்தில் எல்லா பாவ இச்சைகளும் ஒரு மனிதனை இழுத்து அவனை அடிமைப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி உலகம் அவனை வீழ்த்துகிறது தேவ பிள்ளைகள். இரண்டாவதாக பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சோத்திரம், பிசாசு. பிசாசு அவன் இந்த உலகத்திலே அவன் தேவனோடு கூட வாழக்கூடாது. மனிதன் நம்மை ஜெயிக்க கூடாது என்று சொல்லி பல விதத்திலே மனிதனோடு கூட போராடுகிறான். மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், மாமிசம். ஒன்று சொன்னேன், முதலாவதாக உலகம், இரண்டாவதாக பிசாசு, மூன்றாவதாக இந்த மாமிசம். இந்த மாமிச இச்சை பல விதத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை தோற்று போக வைக்கும். ஆகவே இந்த உலகத்திலே இந்த 3 காரியங்களை பொல்லாங்கனாகிய பிசாசு மனிதனை செயல்பட வைத்து எப்படியாவது அவன் வாழ்க்கை தோற்று போக வேண்டும், அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், அவன் நரக வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு மனிதனோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் பிசாசோடு கூட போராடி அந்த பிசாசை ஜெயிக்கும் பொழுது, பிசாசை தோற்கடிக்கும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது ஒரு முறை பிசாசு 3 விதத்திலே இயேசுநாதரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். ஒன்று,
உலகத்தை காட்டுகிறான். இரண்டாவதாக உலக ஆசைகளை காட்டுகிறான். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு எப்படியாவது மாமிச இச்சைகளை கொண்டு வந்து, மாமிச ஆசைகளை கொண்டு வந்து எப்படியாவது அவருடைய வாழ்க்கையை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு இயேசுவோடு கூட போராடி பார்த்தான். ஆனாலும் கூட இயேசுவை அவனாலே ஜெயிக்க முடியவில்லை. கடைசியில பிசாசு தோற்று போனான். இயேசுவானவர் ஜெயம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவராக இயேசுநாதர் சொல்றாரே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அவரை போல இந்த உலகத்தில் யாரெல்லாம் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலே தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலே, வேத வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். நல்ல கவனிங்க. அப்போ இயேசுநாதர் எப்படி அந்த பிசாசை ஜெயித்தார் என்று சொன்னால் வேத வசனத்தினாலே. நல்ல கவனிங்கள். வேத வசனத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிசாசை ஜெயித்தார். அதுதான் இங்க வாசிக்கிறோம். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினாலும் வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலும் என்று சொல்லி, அப்ப வேத வசனத்தின் கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இந்த உலக தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இயேசுவானவர் எப்படி வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த வேதத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை நன்றாக படித்திருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எழுப்பினாலும் வசனத்தை சொல்லு என்று சொன்னால் வசனத்தை அழகாக சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே, சண்டே கிளாஸில் படிக்கும் பொழுது கூட ஒவ்வொரு வாரமும் வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவார்கள். நானும் கூட சிறு வயதிலே சண்டே கிளாஸுக்கு போகும் பொழுது 15 சங்கீதம் மனப்பாடமாக சொன்னேன். மனப்பாடமாக 15 சங்கீதம் என் சிறு வயதிலே 15 வசனம் சங்கீதம் மனப்பாடமாக சொல்லிதான் அந்த சண்டே கிளாஸில் முதல் மாணவனாக வந்தேன். எல்லாரையும் அங்கிருந்த எல்லா மக்களையும் பிள்ளைகளே மக்களிலும் முதல் மாணவனாக நான் வந்தேன். காரணம் என்ன? எனக்கு இந்த வேத வசனத்தை நன்றாக என்னுடைய மனதிலே பதிய வைத்தபடினாலே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நாம் தோற்று போகாதபடிக்கு வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், பிசாசை தோற்கடிக்க வேண்டுமானால் இந்த வேத வசனம் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்க வேண்டிய பிள்ளைகளை சொன்னால் நல்ல கவனிங்கள். ஒரு நாள் கர்த்தருடைய மனிதர் ஒருவர் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு மந்திரவாதி ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டியிலையும் தன்னுடைய வித்தைகளை காட்டி பணம் சம்பாதித்து கொண்டு வருகிறார். திடீரென்று சொல்லி இந்த கர்த்தருடைய மனிதர் இருக்கதான் அந்த பெட்டி வந்தார். அவர் பக்கமாக வந்து என்னென்னவோ மந்திரங்களை பண்ணி பார்க்கிறான், வித்தைகளை பண்ணி பார்க்கிறான். ஒன்றும் அவனுக்கு பழி. அவர் கையில் இருக்கதானே ஒரு சிகப்பு புஸ்தகம்தான். சிகப்பு புஸ்தகம் என்பது புதிய ஏற்பாடு அவர் வைத்திருக்கிறார். அப்போ அவன் நினைத்தான், இந்த புஸ்தகம்தான் நம்முடைய மாந்திரிகத்தையும் நம்முடைய வித்தையும் பழிக்க விடாமல் செய்கிறது என்று சொல்லி அவன் கிட்ட போய், ஐயா அந்த புஸ்தகத்தை என்னிடத்தில் கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கி அதை கொண்டு போய் ஒரு 4 பெட்டிக்கு அண்ணாண்டு கொண்டு போய் வைத்து விட்டு
பிறகு வந்து வித்தைகளை பண்ணி பார்க்கிறார். ஆனாலும் கூட அந்த வித்தைகளோ அந்த மாந்திரிகளோ அவருக்கு விரோதமாக எழுப்பின காரியங்கள் ஒன்றும் பலிக்கவே இல்லை. அப்பொழுது திடீரென்று அந்த அந்த கர்த்தருடைய தாசர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி, நீ அந்த புஸ்தகத்தை தான் எடுத்துக்கொண்டு அந்த அங்க வைத்தாய், ஆனால் அந்த புஸ்தகத்தில் உள்ள எல்லா எழுத்துகளும் இந்த இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிள்ளைகளே, வேத வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்குமானால், நம்ம வேத வசனங்களை நம்ம வாயினாலே அறிக்கையிடுவோமானால், நமக்கு விரோதமாக எழுந்து வந்த, நம்முடைய வாழ்க்கையை தோற்கடிக்க வந்த எல்லா பொல்லாங்கனையும் ஜெயித்து வெற்றி பெற்று ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதும்படியாக நாம் இடம்பெறுவோம். கடவுள் நமக்கு கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அதுதான் பைபிளை வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 36 37 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்து கொண்டான். கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்து கொண்டான். அவருடைய கிருபைகள் அறிந்து கொண்டான். அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டான். அவருடைய வல்லமையை அறிந்து கொண்டான். அவர் யார் என்பதை முற்றிலுமாய் தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டபடினாலே அவரோடு கூட அவன் நெருங்கி ஐக்கியப்பட்டு கொண்டான். ஆகவே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அவன் அதிகமாய் கட்டப்பட்டபடினாலே தான் அவன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்க எந்த காரியங்களும் என்னை பிரிக்க முடியாது, என்னை தோற்கடிக்க முடியாது. என் வாழ்க்கையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவுக்காக என் வாழ்க்கை ஓடுகிறது. ஆகவே என் இயேசுவிடத்திலிருந்து என்னை ஒருவனும் எந்த காரியமும் என்னை பிரித்து என் வாழ்க்கையை தோற்கடிக்க முடியாது. என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக நான் வாழ்ந்து அந்த ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்படும்படியாய் நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் முயற்சி எடுத்தான். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் அவன் தோற்கடித்தான். தேவ பிள்ளைகளே, பிசாசை ஜெயித்தான். கர்த்தருடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே அவனுக்கு ஒரு இடம் கிடைத்து அவன் சொல்றான், எனக்காக வைக்கப்பட்ட கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, ஜெயித்தவனுக்கு மாத்திரம்தான் பரிசு கொடுக்கப்படும். தோற்றவனுக்கு பரிசு இல்லை. ஜெயித்தவனுக்கு மாத்திரம்தான் பரிசு கொடுக்கப்படும். அவனுக்கு தான் கிரீடம் சூட்டப்படும். தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த உலகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்திலே அவனுக்கு பெயர் எழுதப்பட்டது. பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பிசாசை தோற்கடித்து, தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், உலகத்தையும் பிசாசையும் மாம்சத்தையும் இச்சைகளையும் எல்லாவற்றையும் நம்ம தோற்கடித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது அவராலே கிருபை பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு போகும். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 2 காரியங்களிலே பார்த்த காரியங்கள் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஒன்று, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொன்னால், முதல் காரியம், பாவம் செய்யாதவர்கள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் என்று சொல்லி. இரண்டாவதாக சொன்னேன், இந்த உலகத்தில் உள்ள பொல்லாங்கனை யார் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவனுடைய பெயர் மாத்திரம்தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மற்ற 2 காரியத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். மொத்தம் 4 காரியங்கள் சொன்னேன். 2 காரியங்கள் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். மற்ற 2 காரியங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். பிறகு ஞாபக புஸ்தகத்தை பல நாட்களில் பார்க்க தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். ஆகவே 2 காரியத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். நாட்களிலே இந்த உலகத்திலே வாழும்போது கூட
நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த உலகத்தில் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அம்மே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்மளோடு இருக்கும் பொழுது, நாம் அவரோடு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நன்றியோடு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சுவாமி, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி பார்க்கிறேன். முதலாவதாக இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும் என்று சொல்லி பார்க்கிறேன். இரண்டாவதாக பொல்லாங்கான ஆகிய பிசாசை இந்த உலகத்தில் யார் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி பார்க்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் நாட்களிலே தகப்பனை இவ்வுலகத்து காரியத்தை நாங்கள் குறித்து யோசிக்காதபடிக்கு நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே சேருவதற்காக ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட நாங்கள் முயற்சி எடுக்க உதவி செய்யுங்க. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.